எஸ்ஐஆர் மூலமாக அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் தற்போது ஏன் இந்த அறிவுறுத்தல் அதிமுக கிட்டிருந்து வெளிப்படுது? எஸ்ஐஆர் அவங்க வரவேற்று அதை பெரிய அளவுக்கு அவங்க வரவேற்றாங்க. இந்த நிலையில் ஏன் இந்த மாதிரியான அறிவுறுத்தல்? இல்ல, அவங்க வாக்கு தவறு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவுறுத்தலை கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க. 97 லட்சம் பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் அதிமுக வாக்குகளும் உள்ளடங்கி இருக்கிறதா என்பது அதிமுகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதுதான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. முழுக்க எஸ்ஐஆர் பணிகளை இப்போ அவங்களுக்கு பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு அந்த கால அவகாசத்தை அதிமுகவினர் பயன்படுத்தி கொண்டு விடுபட்ட மக்கள் அவங்க உண்மையாக விடுபட்டிருக்காங்களா, இடம் மாறி இருந்தாங்கன்னா அவங்க வாக்குகள் எந்த இடத்துக்கு போய் சேரணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டியதற்கான கைடன்ஸையும் நிர்வாகிகள் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் இன்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுக்கான கையடக்கமான தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அந்த பணிகள்ல என்னென்ன செய்யணும், இந்த பணிகள் தொடர்பான நடன்றதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கு. அதே போல வரக்கூடிய தேர்தலுக்கான பணிகளை மிக தீவிரமாக செய்ய வேண்டும். சமூக வலைதளங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஐடிவியும் அதுல மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் இன்று ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கினார். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.